2026 உட்கார்ந்துருக்கோம். சில உண்மைகளை உள்வாங்கிக்கலாம். நீங்களும் நானும் வாழ்ந்த காலம் அல்ல இது. நீங்களும் நானும் வாழ்ந்த காலமாக இது மாறப்போவதும் இல்லை. நீங்க என்னதான் குழந்தைக்கு சொன்னாலும், எங்க அம்மா அப்பா கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், எங்க தாத்தா பாட்டியை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், நீங்க சொல்றத உங்க குழந்தைங்க ஒரு நாளும் பெரிய விஷயமாக எடுக்க போறதில்ல. அட்லீஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி எடுக்க போறதில்ல. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்க குழந்தைங்க நடக்க போறாங்க. தாத்தா பாட்டியை மதிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அவங்கள நாம வீட்டில் பெரியவங்களை மதிக்கிறோமா அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும். வெளியிலேருந்து வரக்கூடிய உறவினர்களை கண்டிப்பா மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம, வெளியிலேருந்து உறவினர்கள் வந்து இருந்து 2 நாளைக்கு அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசுறோங்கிறத குழந்தை கேள்விச்சிட்டே இருக்கும். அதை வச்சுதான் அது புரிஞ்சுக்கும் வந்த உறவினர்களை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா அப்படின்னு. ஆசிரியர்களை பத்தி வீட்டில் அலசும் பொழுது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆசிரியர்களை பத்தி நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டு தான் இருக்கு அந்த குழந்தை. அதை கேட்கும் பொழுது நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதனால குழந்தைங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு வளர்றாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கை இருந்தா அதை முதல்ல இங்க வச்சிடலாம் கீழே. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்க குழந்தைங்க நடந்துக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை விட என் குழந்தை அறிவாளியா இருக்கணும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, உலகத்துக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லைன்னா வள்ளுவன் அதுவும் சொல்றான் இல்லையா, எண்ணோற்றான் கொல். ஐயோ இந்த குழந்தையை பெற்றெடுக்க இந்த தாய் தகப்பன் என்ன தவம் செய்தார்களோ, என்ன வரம் வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியாதே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா சாதாரணமா வரம் கிடைக்காது தானே, தவம் பண்ணினா மட்டும்தானே கிடைக்கும். அப்போ நாம கையில எடுத்துக்கலாம். நம்ம கையை மிஞ்சி எதுவும் போகல. திரைப்படங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் மேல தாக்கம் ஏற்படுத்தும். சோஷியல் மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளம் கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும்.